லூக்கா 12ஆம் அதிகாரம் 58 மற்றும் 59. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்துக்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்தினின்று விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு, முயற்சி செய்யி. அப்படி முயற்சி செய்யலினா இல்லாவிட்டால் அவன் உன்னை, அந்த அதிகாரி என்ன பண்ணுவான், ஜட்ஜிக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்திடுவான். நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போய் உன்னை நிறுத்திடுவான். நியாயாதிபதி என்ன சொல்லுவான், என்ன செய்வான், சேவகனிடத்துல, இந்த சர்வன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சேவகன், அவனிடத்துல சொல்லி, எபா இந்த ஆளை பிடிச்சி ஜெயில போட்டு அப்படின்னு சிறைச்சாலையிலே போட்டுடுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி போட்டுட்டா அடுத்த ஸ்டெப் என்ன, நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அந்த ஜெயில இருந்து உன்னால வெளியில வர முடியாது, அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு மிகவும் அருமையான ஒரு அறிவுரையை இயேசு தம்முடைய சீசருக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய காரியம் நடைபெறதுக்கு முன்னால அதிகாரி நியாயாதிபதி கொண்டு போய், நியாயாதிபதி நியாயம் விசாரிக்கிறானோ இல்லையோ, தப்பா விசாரிக்கிறானோ சரியா விசாரிக்கிறானோ, ஏதோ ஒன்று பண்றான், பண்ணி கடைசியில் எங்க கொண்டு போயிடறான், சிறைச்சாலையில போட்டுறான். அப்புறம் என்ன பெரிய விஷயம், அப்புறம் காசு பணம்லாம் கொடுத்து அங்கிருந்து நீ வெளியில வரணும். இதெல்லாம் தேவையா? என்ன பண்ண, ஆரம்பத்திலேயே உனக்கு எதிராளி இப்படி திட்டம் தீட்டுறான்னு தெரிஞ்சிருச்சு, அங்கேயே 1 to 1 அக்ராஸ் த டேபிள் எதிராளியோட உட்காந்து பேசனே, அங்கேயே மேட்டரை பைசல் பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு அறிவுரையை இயேசு தம்முடைய சீசருக்கு சொல்றார். சீசர்களுக்கு இயேசு சொன்ன அறிவுரை இன்றைக்கும் நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. நீங்க ஒன்றும் தப்பு செய்யல, ஆனா உனக்கு எதிராளி ஏகப்பட்ட பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. நீ பண்ணாத தப்புக்கு உன் மேல ஒரு குற்றச்சாட்டை சாட்டி உன்னை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து கொண்டு போகணும், அங்கிருந்து கோர்ட்டுக்கு இழுத்து கொண்டு போகணும், உன்னை எப்படியாச்சும் ஜெயிலில் போடணும் அப்படின்னு எவனாச்சும் முயற்சி செஞ்சானா, ஆரம்பத்திலேயே உன்னுடைய எதிராளிகிட்ட பேசி, என்னப்பா பிரச்சனை, நான் என்ன தப்பு செஞ்சேன் நீ சொல்லு, நம்ம 2 பேரும் பைசல் பண்ணிக்குவோம் அப்படின்னு அதே இடத்துல வழியிலேயே அவனோட நீ பைசல் பண்ணி முடிச்சுக்கோ. ஏன் அன்னெசரியா பிரச்சனையை வளர்க்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அறிவுரையை இந்த வசனங்களிலே நாம பார்க்கலாம். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு அறிவுரையை இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. இந்த அறிவுரை நமக்கும் எவ்வளவு உகந்த ஒன்றாய், ஏற்புடைய ஒன்றாய் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.